ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னித்த வீடியோவில் வந்து நம்ம இந்த கப்பி டேங்க்கில் வந்து ஏதாவது செடிகள் வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வந்து ஏதாவது காய்கறி செடிகள். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளோட டேங்க்கில் வந்து கப்பீஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் எல்லோ கப்பீஸு. மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 செடி நட்டிருக்கோம். அதாவது மணல் போட்டு இதில் வந்து நம்ம 2 செடி நட்டிருக்கோம். சில பல வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து மணி பிளான்ட்டு வளர்க்குறாங்க அவங்க. ஸோ காய்கறி செடிகள் இதில் வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம என்னன்னாக்கா, இது வந்து பூசணிக்காய் செடி. ஆனால் என்ன பூசணிக்கான்னு தெரில, மஞ்சளா வெள்ளையான்னு. ஏன்னா இது வந்து நம்மளோட காம்போஸ்ட்லேருந்து முளைச்சது. ஸோ இதை தான் வந்து இதில் வந்து நம்ம நட்டு வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அடுத்த இதில் பார்த்திங்கனாக்கா, இது வந்து பக்கத்தில் இருக்கிற தொட்டி. இதில் வந்து நம்ம 2 மிளகா செடி நட்டிருக்கோம். நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி இந்த 2 சைட்லேயும் வந்து மிளகா செடி நட்டிருக்கோம். இந்த பள்ளம் எதுக்குனாக்கா, தண்ணி கொஞ்சம் ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகி கீழே வரத்துக்கு தான். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளோட சியாம் எல்லோ டைகர் கப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்டே நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்த குட்டிங்கெல்லாம். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய சைஸஸில் இருக்குது. அடல்ட் இருக்குது, அப்புறம் வந்து செமி அடல்ட்டு, அப்புறம் இன்னும் ஜுவனல் சைஸ். இந்த 3மே வந்து இதில் இருக்குது. அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இன்னொரு தொட்டிலையும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த சியாம் எல்லோ கப்பீஸ் வேணும் அப்படின்னாக்கா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் வந்து நீங்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய குட்டிங்க ஆகிப்போச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் மேலே வந்து மணல் போட்டிருக்கோம். இந்த மணல் வழியாக தண்ணி பாஸ் ஆகி வந்து கீழே வந்து வரும். இதுதான் வந்து நம்மளோட இந்த அடல்ட்டு சைஸு சியாம் எல்லோ டைகர் கப்பீஸு. ஸோ இதை தான் நான் சொன்னேன், இப்போ வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அண்ட் வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து நம்மளோட சேனலில், அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து குரூப் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மேல் ஃபீமேல் நிறையவே இருக்குது. இதில் வந்து கப்பு வச்சு நம்ம செடி வளர்க்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அடுத்தது வந்து வேறு ஏதாவது செடிகள் தான் இதில் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து காம்போஸ்ட்லேருந்து கிடச்ச மீதி செடிகள் எல்லாமே இதில் போட்டு பார்த்தேன். 2 பாவக்காய் செடியும் 2 பூசணிக்காவும். பட்டு அது வந்து இதில் சரியாக வளரலை. ஏன்னா ஒன்று வந்து அப்படியே காற்றுல வந்து அப்படியே சரிஞ்சு போச்சு, இன்னொன்று வந்து வாடி போச்சு. அது தண்ணி வந்து அதுக்கு சரியாக ரீச் ஆகலை வேறு வரைக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது செடி வந்து இதில் நடலாம். ஸோ வரும் வாரங்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து இப்போ இந்த டப்பில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இப்போ ஒரு க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதில் வந்து நம்மக்கிட்ட இந்த ப்ளூ மொசைக்கு, அதோட வந்து எல்லோ மொசைக்கோட வந்து குட்டிங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஹோஸ் போட்டு க்ளீன் பண்ணுறோம். கீழே பார்த்திங்கன்னா இவ்வளோ அந்த அழுக்கெல்லாம் வருது பாருங்கள். இப்போ இதெல்லாம் மீன் எல்லாமும் பிடிச்சி நான் வந்து ஒரு பெரிய டப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஏன்னா இது வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிடுச்சு அண்டு சைஸும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த தொட்டியில் வந்து இதுங்களுக்கு இடம் பத்தாது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு மக்கில் பிடிச்சி வச்சுருக்கோம். பிடிச்சி வச்சு இதை வந்து நம்ம ஒரு பெரிய டேங்க்குக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுதான் வந்து அந்த எல்லோ டைகர் கப்பியோட அடல்ட் சைஸு. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா 3 வந்து மேல் இருக்கும். இந்த 3 மேலும் வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்ததில் நமக்கு கிடச்ச இந்த 3 மேலு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது வந்து. அண்ட் இப்போ வந்து இன்னும் கூடிய விரைவில் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாமும் வந்து சேலுக்கு போடுவோம். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து நிறைய குட்டிங்க இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ செமி அடல்ட் அண்ட் ஜுவனல் சைஸில் தான் இருக்குது. அடல்ட் சைஸ் வந்தவுடனே இதெல்லாமும் அவைலபிளாக இருக்கும். அண்டு வழக்கம் போல் நம்ம சேனலோட ஹீரோ இந்த AFR, அதாவது இந்த ஃபுல் ரெட் கப்பீஸு. இதுவும் வந்து நான் வந்து இது குட்டியில் இருந்ததுலேருந்து நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட், அதாவது என்ன சொல்லலாம், செமி அடல்ட் சைஸு வந்துட்டு இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வந்து இதுவும் அடல்ட் சைஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபுல் ரெட் கப்பீஸும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இப்போவே அந்த குரூப் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் தரேன். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல சன்லைட் விழுது. அந்த இடம் வந்து எவ்வளோ நேச்சுரல் லைட்டிங் ரொம்பவே அழகாக இருக்குது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சைஸ் 2 வந்து அடல்ட் இருக்குது, மீதிலாம் வந்து போட்ட குட்டி. இப்போ வந்து எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இப்போது ரீசெண்டாக கலெக்ட் பண்ண சில குட்டிங்களாமும் இதில் வந்து இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட அந்த சீரீஸ் ஆஃப் டப்ஸு. இதில் தான் வந்து நம்ம மேலே வந்து காய்கறி நடலாம் அப்படின்னு சொல்லி, காய்கறி செடி நடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். இது வந்து சீரீஸ் ஆஃப் இந்த தொட்டிங்கெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து பிவிசி பைப் வழியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா தொட்டியும். அண்ட் எல்லா தொட்டிலையும் வந்து சேம் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து மெயின்டைன் ஆகும். இது இப்போ நம்ம வந்து கலெக்ட் பண்ண இந்த ஏஎஃப்ஆரோட குட்டிங்கெல்லாம் வந்து இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கோம். கூடிய விரைவில் இதுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசானோன்னு இதுக்கும் வந்து எய்தர் ஆஃப் 2 டப்பில் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அது 2த்துலேயே வந்து இந்த ஏஎஃப்ஆரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது மேலே முதக்குது பாருங்கள் இந்த பாசி. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது க்ளீனிங்க்கு வாட்டரை. இதுதான் வந்து நம்மளோட எல்லோ டைகரோட இன்னொரு பேட்ச் ஆஃப் குட்டீஸு. இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய டப்பில். இது இப்போ வந்து ரொம்பவே சின்ன சைஸு தான். போக போக இதோட வந்து கலரும் பேட்டர்ன்ஸும் வரும். நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த வர வீடியோக்களில். இதில் இப்போதைக்கு வந்து எந்த பிளான்ட்ஸும் எதுவுமே போடல. இதில் வாட்டர் சேஞ்ச் தான் பண்ணணும். ஆக்சுவலி ஒன்ஸ் இன் 15 days இதுக்கு வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். வாட்டர் சேஞ்ச் பண்ணி இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோன்னா நல்லபடியாக இருக்கும் குட்டிலாம். இதுதான் இதோட வந்து இந்த எல்லோ டைகரோட இந்த ஒன்லி ஃபீமேல் மதர். இதுலேருந்து தான் வந்து நம்ம எல்லா குட்டியும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை பார்க்கலாம் நீங்கள், இந்த டேப்பில் தான் வந்து இதை போட்டு வச்சுருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஒரு கப்பு சொருகி வந்து ஏதாவது செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். இதுவும் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் தான். பட் பார்க்கலாம், கூடிய விரைவில் வந்து வேறு ஏதாவது இதில் செடிகள் நட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.